தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ என்ன நாம வந்தே 10 நிமிஷம் கிட்ட ஆயிப்போச்சு இன்னுமா வராம இருக்கா சோ மண்டை காயுதே முருகா ஆனா இது கூட ஒரு ஃபீலா நல்லா தான் இருக்கு யாருன்னே தெரியாத அந்த பொண்ணுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஓகே எல்லாம் நன்மைக்கே நினைச்சிட்டு போவோம் ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வந்தா பரவாயில்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவ எதுக்கு நம்மள பார்க்குக்கு வர சொன்னா நாம ஏன் வந்தோம் ஸோ கடவுளே ஒரே எக்ஸைட்டடா இருக்கு எதுக்கு வர சொல்லியிருப்பா ஒருவேளை அப்படி இருக்குமோ இல்லை ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இப்படி இருக்குமோ பறிப்பு தலையனுக்கு போச பத்தியா என்னது பறிப்பு தலையனா ஏண்டி அவன் யாருன்னே தெரியல நேத்து தானடி இன்ட்ரடியூஸ் ஆன அதுக்குள்ள அவனுக்கு பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிடுற அதெல்லாம் அப்படி தாண்டி கூப்பிடணும் இல்லைனா மட்டும் அவன் மண்டை எப்படி இருக்கு பாரு ஒரு மாதிரி சைடு வாங்கிட்டு பருப்பி மாதிரி தான் இருக்கு அவனை அப்போ தான் கூப்பிடணும் சரி சுமார் நான் போய் ஒரு கலாய்ச்சிட்டு வந்துடுறேன் அது என்னமோ தெரியல அவனை நினைச்சாலே பட்டர்ஃப்ளைஸா பறக்குதுடி அவனை நீ நினைக்கிற மாதிரி நேத்து பார்த்ததுனால கிடையாது அவனை இன்னைக்கு நேத்த நான் பார்க்கல கிட்டத்தட்ட 2 months அவனை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்டி உனக்கே தெரியாது சரி விட லவ்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையில எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையில பிறந்ததுக்கப்புறம் உன் பேர் வைக்கிறேன் ஓகேவா ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு ஏன் என்னை போட்டோல எங்கேயாவது மாட்டி மாலைகளை போட்டிருப்பாங்களா நான் அப்படி சொல்ல வரலடி ஏன் மாலத்துக்கு பட்டப்பட்டது என் பிள்ளைங்களுக்கு உன் பேர் வைக்கணுமா அப்படிலாம் கிடையாது சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல சொல்லலாம் எல்லாம் சக்ஸஸ் இருக்கப்ப சொல்லலாம் அது ஒன்றும் இல்லை சரி நான் வரட்டா எனக்காக இப்போ பருப்பி தலையை வெயிட் பண்ணுறான் இனியா ஒன்றும் சரியில்லை பருப்பு தலையும் போயிட்டு வேற எங்கேயாவது முடிஞ்சிட போகுது வேணாம் எது லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத ஓகேவா நம்ம லைஃபுக்கு இதெல்லாம் செட் ஆகாது புரிஞ்சுக்கோ என்னோட லைஃபுக்கு செட் ஆகாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதாவது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் அமைஞ்சா அவங்க கிட்ட பழகிறதுல தப்பு ஒன்றும் இல்லைல்ல அன்பு உண்மையானதாக இருந்தால் போதும் அவனை பார்த்தா ஏதோ இன்னசென்ட் மாதிரி தான் தெரியுது ஸோ ஏமாத்தல மாட்டான் நம்பிக்கை இருக்கு ஓகே நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் பாய் கடவுளே ஏன் மாறா மாதிரி தான் சரிதான் ஹலோ பருப்பி ஹேய் ஏதோ பருப்பின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன சொன்னீங்க அது அது ஒன்றும் இல்லையே என்ன வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன் வேற ஒன்றும் இல்லையே என்ன வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ரொம்ப நேரம்லாம் இல்ல ஜஸ்ட் 10 minutes தான் எனக்கு அது கூட பெருசா தெரியல ஏன்னா வர சொன்னது நீங்களாச்சுல அப்புறம் எப்படி அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது உங்களுக்காக 10 நிமிஷம் என்ன 1 மணி நேரம் 1 வருஷம் வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ணலாம் என்ன பேச்சதையும் காணோம் இல்ல உன்னை அப்பாவின்னு தான் நினைச்சேன் பரவாயில்ல நல்லா தான் பேசுற ஆமா உன் பேர் என்ன சரியா போச்சு பேரே தெரியாம பாப்பான்னு கூப்பிடுறீங்க ஓ நான் கூப்பிடக்கூடாதா ஹலோ என்ன ஒரே டீப் திங்கிங்கா இருக்கு நமக்கெல்லாம் என்னங்க திங்கிங் இருக்க போகுது நம்ம வாழ்க்கையே எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கு அப்புறம் உங்க பேரு முனியம்மா தானா ஏயா அதான் சொன்னேன்ல என் பேர் முனியம்மா தான் வேற என்ன அப்படியே பேச்சு மாத்தி இல்லாத பேரை இருக்கிற மாதிரி வச்சுக்க போறீங்க என்ன போய் சொல்லாதீங்க இனியா கண்ணுல நல்லாவே தெரியுது டெடி பட ஆரியா நினைப்போ அவர்தான் கண்ணை பார்த்து போய் சொல்ற மாதிரி கண்டுபிடிப்பாரு உங்களுக்கு அதே நினைப்போ உங்களுக்கு என்னமோ ஆரியாங்கிற மாதிரியும் எனக்கு என்னமோ ஷாஷா மாதிரியும்லாம் இருக்கு இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணவே இல்லை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை யோசிக்கணும்னு எனக்கு தோணுது என்ன நான் என்ன சொன்னாலும் அது கரெக்ட் மாதிரி பேசுறீங்க இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை சரி அப்புறம் சாப்பிட்டு வந்தீங்களா ஏன் சாப்பிடலைன்னா ஊட்டி விட போறீங்களா என்ன நீங்க என்ன பேசினாலும் மழை பெய்யுதினியா நனைஞ்சிட்டா காய்ச்சல் வந்துடும் ஸோ போலாமா அந்த சைடு அது நார்மல் மலைக்கு ஆனால் இந்த மலையில் நனைஞ்சா காய்ச்சல் வராது காதல் தான் வரும் பாடுறா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு என்னை வர சொன்னீங்க ஏன் வர சொன்னால் வரமாட்டிங்களா எதுக்கு கேள்விலாம் கேட்குறீங்க
எனக்கு இப்படி சும்மா ஓட ஓட கேள்வி கேட்டுட்டு இருந்தா எனக்கு இது பிடிக்காது. சரி ஓகே, சும்மா தான் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். ஓகே போங்க. அது எப்படி? என்ன ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கீங்க, நேற்று தான் அதுவும் பார்த்துருக்கீங்க. ஆனால் நேற்று ஒன்று சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னாடி இந்த பார்க்கில் நீங்கள் 2-3 டைம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்துட்டு நான் உங்களை பார்த்ததில்ல, நேற்று தான் உங்களை பார்த்தேன். பார்த்த உடனேயும் மறுநாளே பார்க்கணும்னு தோணுமா என்ன? நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஏன் திடீர்னு இப்படி ஒரு திங்கிங்? நம்ம லைஃப்பில் ஒரு சிலரை சடனாக பார்ப்போம். அதாவது இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். டக்குன்னு பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது ஒன்று தோணும். அதாவது அதான் அந்த காடோட எப்படி சொல்கிறது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எனக்கு ரொம்ப பேச வராது, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் ஓகேவா? ஒருத்தவங்க பார்க்கும்போதே தோணும் இவங்க நமக்கானவங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி தோணும். ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களை பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. ஸோ உங்களை பார்க்கும்போது உங்களை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். ஏன் உங்களுக்கு என்ன பார்க்கும்போது அப்படி தோணலையா? ஸோ சரி ஓகே, இப்போது நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அது எப்படிங்க? என்னை பார்த்த ஒரே நாளில் லவ் வந்துருமா என்ன? என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இதுலேருந்தே தெரியுது நீ எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கேன்னு. அதாவது நான் தான் சொல்கிறேன்ல, நீ ரோமியோ ஜூலியட் படத்தை பார்த்தது இல்லையா? அதில் நிறைய டைலாக் விடுவாங்க. நீ இந்த மாதிரி லவ் படம்லாம் பாரு, அப்படின்னா தான் புரியும். அதாவது ஒருத்தவங்களை பார்த்தோன்னையும் இங்கே இதையா இருக்குது பார்த்தியா, அவங்க ஒன்று சொல்லும். அது எப்படி நான் சொல்கிறது, அது உனக்கு போங்க. என்ன வாய்ஸ் வெளியே வர மாட்டேங்குது, உள்ளே போகுது? வாய் திறந்து என்ன போக சொல்லு, அப்படின்னா தான் போவேன். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, போங்க போங்க போங்க. நாளைக்கு நான் வரேன். அப்பா ஐயோ, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ தூங்க மாட்டேன். நைட்டு வரேன், வீட்டுக்கு வரேன். போயிட்டு வாங்க, பாய். ஃபேஸை பார்த்து சொல்றியா இல்லை மறுபடியும்? போயிட்டு வாங்க, பாய் பாய். நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? நாளைக்கும் இதே டைம் இதே பிளேஸ் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உன்னோட பதிலுக்காக. வரட்டா? என் அர்ச்சுன அந்தி மழையே, உன் அச்சார முத்தத்தில் நான் எந்திடுவேன். அந்த அச்சத்தில் மிச்சத்தை மறந்திடுவேன், வரும் வெட்கத்தில் தள்ளாடி விழுவேன். என் அர்ச்சுன அந்தி மழையே, உன் அச்சார முத்தத்தில் நான் எந்திடுவேன். அருகினில் வந்தவன் அழைத்திடு என்றால் என் மௌனம் கொண்டாய். என்ன போங்க, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல, போங்க. பாய் பாய். பாய் தான், பாய். ஐயோ குழுவே.
ஐயோ இப்ப எதுக்கு நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரியலையே. அப்பா. அட பாவி. ஸோ அவகிட்ட பெரிய வீர டைலாக்லாம் விட்டோமே, நமக்கு காய்ச்சல்லாம் வராது அப்படி இப்படின்னு. ஐயோ இப்போ உடம்பெல்லாம் அப்படி ஒரு மாதிரி குளிருது. இது அது மாதிரி வந்த காய்ச்சல் மாதிரி எனக்கு தெரியலையே. ஒருவேளை அவ பண்ண கிஸ்னால வந்திருக்குமா? ஆ சே, நானும் எப்படி எப்படியோ ப்ரப்போஸ் பார்த்துருக்கேன். ஆனால் சக்தி உன் வாழ்க்கையில் எப்படிலாம் ப்ரப்போஸ் நடக்கும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அதுவும் ஒரு மாதிரி. யார்? ஐயோ இனியா இல்ல. இல்லடா, நீ கனவுதான் கண்ட. அவ எப்படி இங்க வருவா? அவளுக்கு போய் வீடு தெரியும். என்ன என்ன வாய் தடுமாறிட்டே இருக்கு? என்ன பேசுறா? உண்மைதானா? இனியா நீ எப்ப என் வீட்டுக்கு வந்த? உனக்கு எப்படி என் வீடு தெரியும்? நீ என்னடி? ஏய் என்ன டீங்கற? இல்ல காலையிலே ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருந்தியா? எப்படியும் நைட்டு காய்ச்சல் வந்திருக்கும்னு தெரியும். அதான் பார்த்துட்டு என்ன போ, நீ எதுக்கு இங்கே வர? போ. ஏன் நான் வரக்கூடாதா? நான் அப்படிதான் வருவேன். என்ன தூங்குற? காய்ச்சலா? பெற்றுக்கு தோணாத. கையெடு கையெடு. ஏய் இரு, காய்ச்சல்னு சொன்னீல, எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குன்னு பாக்குறேன். நீ பார்க்கவே வேணாம். நீ விடு, நீ போ போ. வேணாம். நீ எப்படி என் வீட்டுக்கு வரும்போது எப்படி என் வீடு தெரியும்? சும்மாவே நான் காய்ச்சல தான் இருக்கேன். நீ போ. போகிறதுக்கா வந்தேன்? வேணாம், என்னை பத்தி உனக்கு தெரியாது. வேணாம், எந்திரிச்சு வெளியே போ போ. தெரிஞ்சுக்கலாம். எந்திரி. என்னடி நீ காலையில நம்ம கிஸ் பண்ணிட்டு ஐ லவ்னு சொல்லிட்டு போற. இப்ப என்னடி நீ என் வீட்டுக்குள்ள வந்திருக்க? நீ முதல்ல வெளியே எந்திரிச்சு போ போ. ஹே எந்திரிடா, ஆம்பளை மாதிரி இரு. இப்பதான் தூங்கு. என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியுதா? வாய் க்ளோஸ் பண்ணு. அப்படியே ஆறு வாய் பழந்துட்டு. பேயா இருந்தா கூட சமாளிச்சிடலாம். ஆனா உன்னை பார்க்கும்போது பயமா தான் இருக்கு. ப்ளீஸ், இப்போதைக்கு இங்க வந்த யாராவது பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க. நீ போ. டேய், ஒரு பொண்ணு நானே இவ்வளவு தைரியமா ஒரு ஆம்பளை பையன் இருக்கிற ரூமுக்கு வந்திருக்கேன். உனக்கு பயமா இருக்கா? ஏய் என்ன மடியில உட்கார்ற? எந்திரி. ஏன் நான் உட்காரக்கூடாதா? நான் அப்படித்தான் உட்காருவேன். நான் உட்காரத தப்புன்னு சொல்லல. ஆனா வேணாமே, எந்திரிச்சு போயிருமா ப்ளீஸ். இப்போதைக்கு இங்க வந்த தூக்கமே வரல. நீ வேற நல்லா காலையில் மழையில் நினைஞ்சிட்டியா? அதுவும் நான் பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பாக உனக்கு ஜன்னி வந்திருக்கும், எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை பார்த்துட்டு அப்படியே காய்ச்சலை சரி பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். காய்ச்சலை சரி பண்ண போறியா? காய்ச்சல் வந்ததே உன்னால தானடி. கேடி கேடி சரியான ஆளு. என்ன ரொம்ப யோசிக்கிற? காய்ச்சல் வந்ததே உன்னால தானடி. எப்படி இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறியோ? நான் பண்ணுறேன். ஏய் வேணாம், இதெல்லாம் தப்பு. இனியா போ, வெளியே போ. முடியாது, எனக்கு பதில் சொல்லு, அப்பனா தான் போவேன். அதான் நாளைக்கு பார்க்ல வச்சு சொல்லு. நீ தானே சொல்லிட்டு வந்த. அப்புறம் இப்போ வந்து பதில் சொல்லுனா எடுத்த கௌத்தம்லாம் காதலில் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இது லைஃப், அதனால ரொம்ப யோசிக்கணும். ஓ யோசிக்கணுமா? சரி ஓகே, யோசி. நீ யோசிச்சு எப்போ பதில் சொல்றியோ அது வரைக்கும் இப்படியே இருப்போம். யோசி. ஏ வேணாம், என்னை சீண்டாத. என்னை பற்றி உனக்கு தெரியாது. அப்புறம் ஏதாவது ஆயிட்டா அப்புறம் பார்த்துக்கோ. வேணாம். ஓ அப்படியா? சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப தான் காய்ச்சல் அடிக்குது. ஆமா. ஏ சக்தி, என்ன கையெடு. இதெல்லாம் தப்பு. கை எடுக்கணுமா? ஓ, இவ்வளோ நேரம் நீங்க என் மடியில் உட்காந்தது, என்ன டச் பண்ணது, அதெல்லாம் நான் ஏதாவது கேட்டேனா? அப்போ நான் ஏதாவது பண்ணா நீங்க அதை கேட்குறீங்க? நானும் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தேன். ஆனால் என் பொறுமையை சீன்ற மாதிரி சில வேலைகள் நடக்கும்போது என்னால் சும்மா இருக்க முடியல. என்ன? நானும் ஒன்றும் சிண்டலையே. சரி கையெடு. ஓகே, நீ நாளைக்கு பார்க்ல வந்து பேசு. நான் கிளம்புறேன். பார்க்கில் வந்து பேசணுமா? இப்பயே எங்கேயே பதில் சொல்லலான்னு இருக்கேன். இல்லை வேணாம், எனக்கு இப்போ பதில் வேணாம். சரி நான் கிளம்புறேன். இப்போ கொஞ்சம் கையெடுக்கிறீ? முடியாது. ஏய் சக்தி வேணாம், இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணீங்களே அதெல்லாமா? இல்லை இப்போ நான் வச்சு கையை வச்சிருக்கேனே அதெல்லாமா? சொல்லுங்க. எதுவும் இல்லை. எடு சக்தி, கையெடு. என்னோட பதில் கேட்டீல, சொல்லட்டுமா? நீ எப்படி 2 monthsக்கு முன்னாடியே என்னை பார்க்கில் பார்த்தியோ, உன்னை அதுக்கு முன்னாடியே நான் பார்க்கில் பார்த்துட்டேன். ஆனால் உங்ககிட்ட பேச வர்றதுக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம்.
எங்க உங்ககிட்ட நான் எது சொல்ல போய் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசினா கூட தப்பாக நினச்சிப்பியோ என் கேரக்டர் அப்படி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எதையுமே படப்படன்னு பேசுறது, ஒரு மாதிரி ரவுடித்தனமாக இருக்கிறது, ஏன் விட்டா சப்புன்னு அப்படின்னு கூட நினச்சேன். பட் வந்துட்டு ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பார்க்கும்போது உன்னோட கேரக்டர் என்னன்னு இன்னைக்கு தான் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நீ கிஸ் பண்ணனால சொல்லலை, நீ எதனால் கிஸ் பண்ணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்ந்தா என் கூட தான் வாழணும்னு உனக்குள்ள ஒரு திங்கிங் போயிட்டுருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சொல்லிடலாம். ஐ லவ் யூ. சரி சொல்ல விளையாடு. என்ன வேணும்? என்ன கொஞ்சம் பாரு. பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. பாருடி. பையன் இருக்கான், கையெடுங்க. அவன் இருக்கான்னு எனக்கும் தெரியும், நான் பேச தான் கூப்பிடுறேன். திரும்ப என்ன மாமா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஏண்டி பேச வந்தா கூட இப்படி கட்டிக்க? அன்னைக்கு நான் பேசும்போதும் இப்படித்தானே மாமா எரிஞ்செறிஞ்சு விழுந்தீங்க. அதாவது நீங்க எரிஞ்சு விழுந்தீங்க, நான் அப்படி விழல. அது எப்படி மாமா உங்க தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிய குப்பை தட்டி நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? ஏய் ஷாலினி, நான் அப்படிலாம் சொல்ல வரலடி. நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன மாமா புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் உங்களை எல்லாம் லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? ஆனால் அந்த காதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் மாமா நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஒரு பொண்ணுக்கு யார்கிட்ட இருந்து அன்பு கிடைச்சாலும் தன் புருஷன்கிட்ட இருந்து வர அந்த உண்மையான அன்பு யார்கிட்டே இருக்காது மாமா. மற்றவங்க காட்டுற மாதிரி இருக்காது. நான் உங்கள் மேலே அப்படி தான் அன்பு வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஏற்கனவே இதே மாதிரி நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை வரும்போது இப்படித்தான் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ கூட உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லும்போது இப்படித்தான் மாமா அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசுனீங்க. ஏய் அதெல்லாம் ஏதோ தெரியாதனமான்னு சொல்ல முடியாது. எதுவுமே புரியாம லூசு மாதிரி பேசியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ தாண்டி சில விஷயங்கள் எனக்கு புரியுது. ஷாலினி என்னை மன்னிச்சிரு ஷாலினி. என்னதான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பாஸ்ட் இருந்திருந்தாலும் அதை திரும்ப திரும்ப கேட்டு தூண்டி சண்டை போடுறதுங்கிறது ஒரு தப்பான விஷயங்கிறத இன்னைக்கு உணர்ந்துட்டேன். அதாவது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரியுது ஷாலினி. அது எப்படி மாமா? அன்னைக்கு இதைத்தான் மாமா என்கிட்ட சொன்னீங்க, தெரியாதனம் தான் சொன்னீங்க. அன்னைக்கு சம்மதிச்சேன், இன்னைக்கு அதே சொல்றீங்க. இன்னைக்கு சம்மதிப்பே நீங்க நினைக்கிறீங்களா? முடியாது மாமா. எவ்வளோ வலி தெரியுமா? இப்போ நீங்க என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறீங்க. இப்போ என் இடத்துல இருந்து நான் உங்களை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. சத்தியமா முடியாது மாமா. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு முதல்ல ஒருத்தனை விரும்பியிருக்கான தன் புருஷனுக்கு தெரிய வரும்போது அது சந்தேகத்தில் தான் போய் முடியும். நீ சந்தேகப்படுறீங்க நான் சொல்லலை, ஆனால் சந்தேகப்படுற மாதிரி பேசுறீங்க. அதுதான் வலிக்குது மாமா. இப்போவும் சொல்கிறேன், செலியன் மாமா மேலே எனக்கு எந்த ஒரு வெறுப்புமே கிடையாது. நான் நினைக்கிறது உங்களை மட்டும்தான். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அப்போ என்ன மன்னிக்கவே மாட்டியா? நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லலை, நீங்கள் அப்படி நடந்துக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். நீ பாருங்க, செலியன் மாமா மாதிரி ஒரு ஃபேமிலி எங்கேயுமே கிடைக்காது மாமா. இப்போ எவ்வளோ சண்டை போட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க, ஆனால் அவங்க எதுக்காவது சோர்ந்து போகிறாங்களா? இப்போ வரைக்கும் அவங்க நம்மளை ஒரு சொந்தக்காரங்களா தான் நினச்சிட்டு இருக்காங்க. நாம தான் அவங்க மேலே விருப்ப வெறுப்பை காட்டுறோம். நீங்கள் எங்கள் அம்மா பேச்சு கேட்டாலே உருப்பிட மாட்டீங்க மாமா. பெத்தவ என்ன பெத்த தாய் நானே சொல்கிறேன். எங்கள் அம்மா பேச்சை கேட்காதீங்க மாமா. அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. அதான் ஷாலினி, தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணனால தான் இன்னைக்கு உணர்றேன். ஆஃபீஸில் எல்லாமே போயிடுச்சு ஷாலினி. இனி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆஃபீஸை ஜப்தி பண்ணுறோன்னு லெட்டர் அனுப்பிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஷாலினி.